இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம் இது எங்க மேடம் வைக்கட்டும்? சார் சாரி சார், ஒரு எமர்ஜென்சி. நாங்கள் வச்சிருந்த 20,000 ஹாஸ்பிட்டல் பில்லுக்கு கட்ட வேண்டியதாக போயிடுச்சு. சார் என்ன சார் நீங்க எதுக்கு சார் இப்படி பண்றீங்க? பொருள் ஆர்டர் பண்ணிருக்கீங்க, கையில காசு இல்லைன்னா ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே சார்? நாங்களும் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டோம்ல. எங்க தப்பு தான், நாங்கள் உங்களுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். சார் அதான் பண்ணல சார், எல்லாம் என் கழுத்து அறுக்கிறதுக்குனே வருவீங்க. யோ நீ அதை வச்சுட்டு நின்றுட்டு இருக்க, போய் வண்டியில் வைப்போ. தயவு செஞ்சு வண்டிக்குள்ளையாவது கொடுங்க சார், அதுக்கு என் கை காசெல்லாம் போட முடியாது. எவ்வளோ? வண்டிக்கு 500 ரூபாயும், இப்போ வந்தானே அவனுக்கு 200 ரூபாயும் கொடுங்க. எவ்வளோ ஆசாசியான லிஸ்ட் போட்டு கொடுத்த, அதை கூட நம்மளால வாங்க முடியாம போச்சு. இங்க பாரு கதிர், நம்ம வீட்டுக்கு பொருட்களை வாங்குறத விட அவங்களுக்கு நம்மளால சரியான நேரத்துல உதவி செய்ய முடிஞ்சதுல அதுவே நமக்கு சந்தோஷம்தான். இருந்தாலும் நம்ம தனி கொடுத்தன இவ்வளோ நாள் ஆகி என்னால் ஒரு அடிப்படை தேவையான பொருளை கூட உனக்கு வாங்கி கொடுக்க முடியல. அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. எல்லா வசதியோடையும் வாழ்ந்தவ இப்ப என் கூட இப்படி கஷ்டப்பட்டு. ஏன் கதிர் இப்படி எல்லாம் பேசுற? இது எல்லாத்தையும் விட நீ தான் எனக்கு முக்கியம். இதெல்லாம் வெறும் உயிரிழந்த பொருள் தான். இந்த பொருள் எல்லாம் இல்லாம கூட என்னால இருக்க முடியும். ஆனா நீ என்னோட உயிர் கதிர், நீ தான் எனக்கு எல்லாமே. இதெல்லாம் இப்பவே வாங்கணும்னுலாம் இல்ல, நம்ம சம்பாதிச்சு எப்ப வேணாலும் வாங்கிக்க முடியும். இதனால நீ மனச தளர விட்டுறாத. நாம அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்த மாதிரி நாம உழைச்சு பெரிய ஆளாகி காட்டணும். அப்படி இருக்கிறத அவரும் பார்க்கணும். கண்டிப்பா தானா, நான் உழைச்சு மாமா முன்னாடி உன்னை தலை நிமிர்ந்து நிக்க வைப்பேன். கருப்பை வந்திருக்கேன்டா, கருப்பை வந்திருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியலையா? ஐயா கருப்பா வந்துட்டியாப்பா? எங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு எங்களை தேடி உடனே வந்துட்டியாப்பா? கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரவன்தாண்டா இந்த கருப்பை. சொல்லு, அடிபட்டு வந்தாலும் இந்த புள்ள, அவனுக்கு என்ன வயசாகுது சொல்லு? 11 வயசு ஆகுது சாமி. அந்த புள்ள பிறந்ததும் என் கோவிலுக்கு காது குத்தி மொட்டை அடிக்கணும்னு வேண்டிக்கிட்டீங்களா? வேண்டுதலை நிறைவேற்றினீங்களா இல்லையா? ஐயோ இல்ல சாமி, நானா எதுவும் கேட்க மாட்டேன். ஆனா செய்யறேன்னு சொல்லிட்டு மறுத்தா நிச்சயமா இந்த கருப்பை கேப்பா. மன்னிச்சுக்கோ கருப்பா, நாங்க நேர்த்தி கடன் செய்யணும்னு வரும்போது எல்லாமே ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு கருப்பா. அதனாலதான் எங்களால செய்ய முடியல. 1000 தடை வந்தாலும் சாமிக்கு நேர்ந்துகிட்டா செய்யணும். செய்யறோம் கருப்பா, நிச்சயமா செய்யறோம். நீதான் பிள்ளைக்கு எந்த பாதிப்பும் வராம பாத்துக்கணும். பாதிப்பு கொடுக்கணும்னு இந்த கருப்பை நினைச்சிட்டா சின்ன காயத்தோட இந்த புள்ள தப்பிப்பானாடா. என்னோட ஆசி இந்த குடும்பத்துக்கு எப்பவுமே இருக்கும், எப்பவுமே இருக்கும். ஜனகி போய் கற்பூர தட்டு எடுத்துட்டு வா. அண்ணி விருந்தெல்லாம் தடபுடலாம் இருக்கணும் தான். ஆனா என் பிள்ளைக்கு யாரு மடியில உட்கார வச்சு காது குத்தணுங்கிறது தானே எல்லாத்தை விட முக்கியமான விஷயம். ஆமா, யார் மடியில வச்சு காது குத்தலாம்? இது என்ன கேள்வியத்த? எங்க அண்ணன் மனோகர் மடியில வச்சுதான் காது குத்தணும். அவர் தானே தாய் மாமன். இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? அதுக்குள்ள டக்குன்னு ஒரு தடவை
உங்க அண்ணன் வந்து தாய் மாமனா இல்ல தண்ணி மாமனா நினைச்சா அதான் சிரிப்பு வந்துருச்சு. இல்ல நான் அவனை நடந்து வந்து பார்த்ததே இல்லையா. அவன் எப்பவும் 4 கால தவந்து தானே வந்திருக்கான். இதுல அவன் மடியில என் புள்ளைய உட்கார வச்சு காது குத்துனா என் புள்ள விளங்கிருவான். மச்சான் நீங்க அமைதியா இருங்க. நீங்க பாருங்க, இந்த நக்கல் பேச்செல்லாம் தேவையில்ல. அவரு 2 கால்ல நடந்து வந்தாலும் சரி, 4 கால்ல தவழ்ந்து வந்தாலும் சரி, என் புள்ளைக்கு அவரு மட்டும் தானே தாய் மாமன். அவரை போய் நம்ம முறையா கூப்பிடணும். அவர் அப்படியே பெரிய கலெக்டர், அவர் அப்படியே நம்ம முறையா போய் கூப்பிடணுமாக்கும். இங்க பாருங்க, அவர் கலெக்டர் உத்தியோகம் போறாரா இல்ல குமாஸ்தா வேலை பாக்குறாராங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. அவர் தான் என் பிள்ளைக்கு முறை செய்யணும். அப்போ அவரு கண்டிப்பா கூப்பிட்டு தான் ஆகணும். முறையே தெரியாம முறை தவறி குடிச்சுக்கிட்டு திரியிற அவரு என் புள்ளைக்கு வந்து முறை செய்வாரா? இங்க பாருங்க, குடிக்கிறது அவரோட தனிப்பட்ட விஷயம். அதுவும் இல்லாம ஒரு மருமகனுடைய காது குத்துக்கு யாராவது குடிச்சிட்டு வந்து உட்காருவாங்களா? சும்மா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு இருப்பீங்க. செய்வாண்டி, உங்க அண்ணன் அதையும் செய்வான். நான் சொன்ன மாதிரி குடிச்சிட்டு வந்து உட்காருவான். அவன் குடிச்சிட்டு வந்து உட்கார்ந்தா கூட பரவாயில்ல. ஆனா குடிச்சிட்டு அன்னைக்கு காது குத்துற இடத்துல வந்து நேரம் தொப்புன்னு விழுந்துருவானே. விழுந்த நேரம் போத தலைக்கு ஏறிடுச்சுன்னா யார் அவனை தெளிய வச்சு உட்கார வைக்கிறது? இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. கொஞ்சமாவது மச்சாங்கிற மரியாதையை கொடுங்க. ஆமா சிவா, மச்சான் உறவும் தாய் மாமா உறவும் தான் ரொம்ப முக்கியம். ஒரு பொண்ணுக்கு அவ தாய் வீட்டு உறவுக்கு புருஷன் வீட்டுல கொடுக்கற மரியாதைய ரொம்ப எதிர்பார்ப்பால. அண்ணி அதெல்லாம் சரி அண்ணி, ஆனா அதுக்கு அவன் தகுதியானவனா இருக்கணும்ல. ஏன் எங்க தகுதிக்கு என்ன குறைச்சல? பார்வதி, என்னடி அவனுக்கு சரி சமமா பேசிக்கிட்டு அவனை வெறுப்பேத்திட்டு இருக்க? ரகுவும் ஜானகியும் பேசிட்டு தானே இருக்காங்க. நீ கொஞ்ச நேரம் அமைதியே இரு. சிவா, நாளைக்கு காலையில காரை எடுத்துக்கிட்டு நீயும் பார்வதியும் போய் அவங்களுக்கெல்லாம் முறை செஞ்சு பார்வதியோட அப்பா அம்மா அண்ணன் எல்லாரையும் காது குத்து விசேஷத்துக்கு முறைப்படி அழைச்சிட்டு வா. ஐயோ அண்ணே, அவன் ஒரு ஆளுன்னு என்ன போய் அவனுக்கு முறை செய்ய சொல்றீங்களே? ஏய், என்னடா முடக்குற? நான் சொன்னதை செய். கூட்டிட்டு போயிட்டு முறைப்படி கூப்பிடு. பெரியப்பா, நான் மொட்டையா அடிக்க வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா யார் மடியில வச்சு காது குத்தணும் மொட்டை அடிக்கணும்னு பேசிட்டு இருக்கீங்க. டேய், இதெல்லாம் எப்போ செஞ்சிருக்க வேண்டியது, இதுவே லேட்ரா. அட போங்க மாமா, நான் மொட்டை அடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போனா பசங்க எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம். ஐயோ அப்பு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது சாமி விஷயம். அவங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்கன்னு நீ வேண்டான்னு சொல்லலாமா? நீ வேணா பாரு, மொட்டை அடிச்ச ஒரே வாரத்துக்குள்ள முடி புசு புசுன்னு வளர்ந்துரும். மாயாக்கா, மொட்டை அடிச்சா எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும். டேய் மாப்ள, நீ கவலையப்படாத. நான் உனக்கு விதவிதமா குல்லா வாங்கி தரேன். அதை போட்டுட்டு நீ ஸ்கூலுக்கு போ, சரியா?